ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் ஷார்ட் வீடியோ போட்டுறேன். லைவில் பார்க்குறவங்க லைவில் பார்த்துக்கோங்க, லேட்டராக ஷார்ட் வீடியோ பார்க்கணும், ஷார்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 22 சுப்ரீம் கோர்ட்டில் ஃபுல் டே ஹியரிங் நடந்துச்சு. என் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஃபுல் டே ஹியரிங்கும் பார்த்தாங்க. என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அது ஃபுல் டே நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஹியரிங் ஃபுல்லாகவே மெயின்லி பேஸ்ட் ஆன் ரீநீட். மெயின்லி பேஸ்ட் ஆன் ஏன் சொல்கிறேன், ஏன்னா ஒரு சில இடத்துல எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா அவங்க ரீநீட்லேருந்து சம்மந்தமே இல்லாத திசைக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ஓகே, ஸோ மெயின்லி இன்றைக்கி ஹியரிங் ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் ரீநீட்டாக தான் இருந்துச்சு, லாஸ்ட் டைம் மாதிரியே. ஓகே, ஸோ ஹியரிங் வாஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் ரீநீட். மார்னிங்லேருந்து என்ன ஃபேக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தாங்கன்னா கொஷினர் மாசாக லீக் ஆகிருக்குது. ஸோ மாசாக லீக் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்யூஸ்டோட பேர், பீகாரோட ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் சொன்னாங்க. அதில் சஞ்சீவுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் முக்கியா. ஓகே, அந்த பேரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேங் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அடியில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு கேங் மாதிரி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே சரிங்களா, கொஷின் வந்தோடனே எல்லாருக்கும் லீக் பண்ணுறது, இதுதான் உங்களுக்கு ஒரு வேலை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த எக்ஸாமில் மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கோல்மால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ கொஷின் பேப்பர் வந்து 5ஆம் லீக் ஆச்சா இல்லை 3ஆம்? இந்த கேள்வி லாஸ்ட் டைமும் இருந்துச்சு, இப்பயும் அதே கொஸ்டின் தான். 5ஆம் லீக் ஆச்சா இல்லை 5th லீக் ஆச்சா? ஸோ இது வந்து இன்னும் ப்ரூஃப் பண்ண முடியாத பட்சத்தில் பெட்டிஷனர் வந்து புதுசான ஒரு கூகுளி போட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீட் எக்ஸாம், இந்த வருஷம் நடந்த நீட் எக்ஸாமே ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர். ஓகே, சிஸ்டமிக் ஃபெயிலியர்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. சிஸ்டமிக் ஃபெயிலியர்னால் இந்த சிஸ்டம்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எங்கே வேணாலும் போய் எக்ஸாம் எழுதலாம். அதாவது அவங்க சொந்த ஊர் வேற, அவங்க சம்மந்தம் இல்லாத ஒரு எக்ஸாம் ஏதோ ஒரு ஊருக்கு போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இதில் நம்மளுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாமக்கல்லில் படிக்கிறவங்க வந்து நாமக்கல்லில் எக்ஸாம் எழுத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நம்ம திண்டுக்கல்லில் இருக்க ஒரு பையன் சென்னையில் போய் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறான், அவன் சென்னையில் எக்ஸாம் எழுத ப்ரிஃபர் பண்ணுவான், இது உண்மை. ஆனால் இவங்க இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு டவுட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்டில். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் வந்து 5:20க்கு கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இந்த 5:20க்கு அப்புறமேலு இந்த ஆன்சர் கீ எல்லாம் எக்ஸாம் அந்த சென்டர் ஹெட் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் இருக்காங்கல்ல, சிட்டி ஹெட்டு, அந்த சிட்டி ஹெட்டு என்றைக்கு போய் சேருது அப்படின்னா 8:30லேருந்து 9 o'clock வரைக்கும் சேருது. அப்போ அது வரைக்குமே டைம் இருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து கொஷின் பேப்பரில் அதாவது ஆன்சர் கீயை வந்து மார்க் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது ப்ராப்பரான டைமில் சீல் வைக்கலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில இடத்துல ராங் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ராங் கொஷின் பேப்பர் ஏன் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, கொஷின் பேப்பர் வந்து எஸ்பிஐ பேங்க்லேருந்து எடுத்துருக்கணும். ஆனால் இவங்க எஸ்பிஐ பேங்க்லேருந்து எடுக்காமல் கொஷின் பேப்பரை கனரா பேங்க்லேருந்து போய் எடுத்திருக்காங்க. ஒரு சில சிட்டி இன்விஜிலேட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 பேங்க்லேருந்து போய் எடுத்திருக்காங்க. அப்போ பேங்க்கு வந்து என்ன பண்ணாங்க, எப்படி ஒருத்தவர் 2 பேங்க்லேயே போய் கொஷின் பேப்பர் எடுத்திருக்க முடியும்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்புனாங்க. ஓகேவா? ஸோ இவங்க இந்த மாதிரி சிஸ்டமே ஃபெயிலியர் சார், இவங்க ப்ராப்பராகவே கண்டக்ட் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ரீநீட் கேட்குறோம். சப்போஸ் எங்களுக்கு ரீநீட் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் 24 லட்சம் பேருக்கோ இல்லை 23 லட்சம் பேருக்கு ரீநீட் கொடுக்க முடியாத பட்சத்தில் குவாலிஃபை பண்ண 13 லட்சம் பேருக்காவது நீங்கள் ரீநீட் கொடுத்து தான் ஆகணும். இது எங்களோட மினிமமான வேண்டுகோள். சரிங்களா? இது வந்து காலையிலேருந்து ஒரு வக்கீல் சொல்லிட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு வக்கீல் வந்து டைம் ஆஃப் லீக் நம்மளுக்கு தெரியல, 3ஆம் தேதி 5ஆம் தேதிங்கிறது நம்மளுக்கு தெரியல. நிறைய சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கார் மாதிரி இருக்க இன்ஸ்டியூட்லலாம், சிக்கார் மாதிரி இருக்க சென்டரில் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் தமிழ்நாடு சொன்னால் நாமக்கல் மாதிரி இருக்கிற ஊரில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க மற்ற சென்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ இங்கே ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஜட்ஜஸ் மனசில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஃபேராக நடந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 4-5 கொஸ்டினோட இவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம ரீநீட் வைக்கணும். ரீநீட் நம்ம எத்தனை பேருக்கு வைக்க போகிறோம்? 13 லட்சம் பேர், அதாவது குவாலிஃபை பண்ணாங்க 160க்கு மேலே மார்க் வாங்கினா 13 லட்சம் பேருக்கு நம்ம ரீநீட் வைக்கிறோமா, இல்லை எல்லாருக்கும் ரீநீட் வைக்கிறோமா, இல்லை மினிமம் ஒரு 2 லட்சம் பேருக்காவது ரீநீட் வைக்கிறோமா? அந்த கேள்வியோட ரெண்டாவது அட்வொகேட் வந்து அவங்களோட இதை முடிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா?
ரீநீட் இருக்குமா இல்லையாங்கிறது இன்னும் கன்க்ளூஷன் வரல. லாயர் சொன்ன விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து ஒரு லாயர் வந்தார். அவர் பேசுனது எனக்கு என்னன்னே புரியல. ஓகே, அந்தளவுக்கு புரியவே இல்லை, அவர் கிளியராக பேசலை. நெக்ஸ்ட்டு வந்த லாயர் என்ன சொன்னார்னா, இந்த ஏஐபிஎம்டி கேஸில் 44 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் 44 பேருக்கு வந்து பெனிஃபிஷரி இருக்குது. அந்த டவுட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 6 லட்சம் பேருக்கு ரீநீட் எக்ஸாம் வச்சாங்க. இது முன்னாடி நடந்திருக்குது. அப்போ ஏன் இந்த வருஷமும் அது நடக்கக்கூடாது? சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து என்னென்னா ஃபுல்லாக இவங்களோட இதை சொன்னார். அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட் என்னவாக இருந்துச்சு, ஏன் ரீநீட் கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொன்னார். அதை பேஸ் பண்ணி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முன்னாடி ரீநீட் நடத்தியிருக்கோன்னா இந்த வருஷம் ஏன் நடத்தக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லாயர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த லாயர் பற்றி பேசுகிறோம்? ஆக்சுவலாக ஒரு லாயர், ஓகேவா, அவர் வந்து 9 ஃபெப்ரவரிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 ஏப்ரல்லேருந்து 10 ஏப்ரல், ஸோ 9 ஃபெப்ரவரிக்கு தான் ஃபஸ்ட்டு இது கொடுப்பாங்க. அந்த இது அதில் என்ன மென்ஷன் பண்ணி லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். ஆனால் 9ஆம் தேதி 10ஆம் தேதி வந்து ஒரு 24,000 ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய கோல்மால் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்தது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீநீட் பற்றி இல்லாமல் அந்த ஒரு கொஷின், ஆட்டம் லெசனில் இருக்கிற ஒரு கொஷின். ஸோ அதில் வந்து ஒரு லாயர் என்ன சொன்னாங்கன்னா, ஆட்டம் லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க சார், ஆட்டம் லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தீங்க. அந்த கொஷினில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அதில் 2 கரெக்ட் ஆன்சர் இருக்குது. அந்த 2 கரெக்ட் ஆன்சர் எழுதுன 2 பேருக்கு மார்க் போட்டிருக்கீங்க. ஆனால் என்னோட ஸ்டூடெண்ட் 2மே மார்க் பண்ணல. ஏன்னா அது 2ல் ஏதாச்சும் 1 கரெக்டாக எடுத்துக்க போகிறாங்களா என்டிஏ, இல்லை 2த்தையும் கரெக்டாக எடுத்துக்க போகிறாங்களா தெரியல. அப்போ நான் வந்து தப்பான ஆப்ஷனை மார்க் பண்ணிட்டேன்னா எனக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்துடும். அதனால் நான் அந்த கொஷினை அட்டெண்டே பண்ணலை. அப்போ கொஷின் அட்டெண்ட் பண்ணாதவங்களுக்கு போனஸ் மார்க் கொடுங்க. அந்த கொஷின், அந்த ஆட்டம் லெசனில் இருந்துட்டு கொஷினுக்கு வந்து கொஷினை அட்டெண்ட் பண்ணாதவங்களுக்கு போனஸ் மார்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்த லாயர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போனஸ் மார்க் கொடுக்கக்கூடாது. 2019 புக்கில் இருக்கிற ஆன்சரை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க? புது புக்கில் இருக்கிற ஆன்சர் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ புது புக்கில் என்ன ஆன்சர் இருக்கோ அது மட்டும் கரெக்டாக எடுங்க, மற்ற எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ ஒரு லாயர் கேட்குறது அந்த கொஷின் அட்டென்ட் பண்ணாதவங்களுக்கு மார்க் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு லாயர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், 44 பேர் 720க்கு 720 வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் 720க்கு 720 வராது. சப்போஸ் இவங்க சொல்கிறது வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னா. அண்ட் எஸ், இவங்க சொல்கிறது வந்து சாத்தியமாக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டரில் கிளியராக சொல்லியிருக்காங்க, இதில் எது கரெக்ட் ஆன்சரோ அதோட ஆன்சர் வந்து ஐஐடி டெல்லியில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதை ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஐஐடி டெல்லியில் இருக்கிற ப்ரொஃபஸர் இதை ஆன்சர் பண்ண போகிறாங்க. எது கரெக்டான ஆன்சரோ அதுக்கு மட்டும்தான் நாங்கள் மார்க் கொடுக்க போகிறோம், மற்றவங்களுக்கு மார்க் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ 61 பேரில் 44 பேருக்கு மார்க்கு வராது. ஏன் வராது? ஏன்னா அவங்க தப்பான ஆப்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு கெனரா பேங்க், சரி இத்தனை லாயர் பேசியிருக்காங்க, எங்களுக்கு கெனரா பேங்க்கு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் பேப்பரை வாங்கிட்டு அடுத்து எஸ்பிஐலேருந்து வந்த கொஷின் பேப்பர், கெனரா பேங்க்னா அந்த எம்என்ஓபி தான் கெனரா பேங்க்கோட கொஷின் பேப்பர். எஸ்பிஐயோட கொஷின் பேப்பர் எதுனா எம்என்ஓபி QRSTன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இல்லை RSTUவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஓகே, இதில் ஏதோ 4 கொஸ்டின் செட் ஆஃப் கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ பாதிக்கு மேலே இந்த கொஷின் கொடுத்து எங்களுக்கு இவங்க டைம் இதுவும் கொடுக்கல, எங்களுக்கு ரீநீட்டும் கொடுக்கல. ஓகேவா, ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரீநீட் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா யார் யாருக்கு இது மாறி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டைம் கம்பன்சேட் ஆகலை. அப்போ எங்களுக்கு ஏன் ரீநீட்டுக்கான வாய்ப்பே நீங்கள் கொடுக்காம விட்டுருக்கீங்கன்னு ஒரு கேள்வி. அப்போ ரீநீட் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஊரில் சிசிடிவி ஃபுட்டேஜே மிஸ்ஸிங்கு, சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு எது மிஸ் பண்ணுறோம், சரி இது ஒருத்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளோட பேசிக் ஆர்டிக்கலை பொறுத்திருக்க வரைக்கும் நீட் ஆஸ் பர் ரூல்ஸ் நீட் யூஜி அண்ட் பிஜி இயர்லி ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணணும். இந்த வருஷம் இவங்க 2 தடவை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அந்த ரீநீட் கண்டக்ட் பண்ணாங்க 1563 பேர். அந்த எக்ஸாம் செல்லாது. ஓகேவா, அந்த எக்ஸாம் வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து
பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க, உங்கள் உண்மையிலே ஸ்டூடெண்ட்ஸ் தானா இல்லை என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை லேட்டராக பார்த்துக்கலாம். ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோ ரீநீட். சரிங்களா, இதோட பக்கத்து நம்பரில் இருக்கும், உங்களுக்கு நம்பர் கொடுத்தா ஒன்றுமே புரியாது. ஸோ ஒருத்தவங்க என்ன கேட்குறாங்க, ரீநீட் வேண்டாம், ஏன்னா இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயமும் இதுவும் க்ரியேட் ஆகும். சரிங்களா, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 4-5 வருஷம் படிச்சிருக்காங்க சார், 4-5 வருஷம் படிச்சிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் படிக்கலாமே சார். ஒன்றும் புரியல, ரீநீட் சொல்கிறாங்களா? இவங்க எல்லாம் ரீநீட் கேட்குறாங்க, இவங்க ரீநீட் வேணான்னு சொல்கிறாங்க. இன்னும் டெசிஷன் வரலம்மா. சரிங்களா, ரீநீட் நடக்க போதா இல்லையாங்கிற டெசிஷன் இன்னும் வரல. ஓகேவா, ரீநீட் நடத்த போகிறாங்களா இல்லையாங்கிற டெசிஷன் இன்னும் வரல. இப்போ வரைக்கும் நம்ம பேசுகிறது என்ன, லாயர்ஸ் என்னென்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது இன்னும் வரவே இல்லை. ஓகேவா, அதே மாதிரி ஒருத்தவங்க மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸு என்ன அப்படின்னா, அவங்களோட ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு ஹைப்போஹைட்ராலிசிஸ்னு ஏதோ ஒரு நோய் இருக்குது. அதாவது என்னன்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். ஆனால் ஸ்வெட் ஆகிறப்போ அவங்கள கர்ச்சீஃப் உள்ளே கொண்டு போக அலோவ் பண்ணலை. அதனால் அவங்க ஒழுங்காக பபிள் பண்ண முடியாதனால அவங்களும் ரீநீட் கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இதில் எத்தனை பேர் ரீநீட் கேட்குறாங்கன்னா, இவங்க கேட்குறது வந்து இவங்களுக்காக மட்டும்தான். இவங்க வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்காக மட்டும் ரீநீட் கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீட் வைக்கணும், ரீநீட்னு வந்து வச்சா அது எல்லாருக்கும் ஈக்குவலாக வைக்கணும். நீங்கள் வந்து 1500 பேருக்கு மட்டும் ரீநீட் வைக்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத ஒரு விஷயம். வச்சா எல்லாருக்கும் ஒன்று ரீநீட் வைங்க, இல்லைன்னா யாருக்கும் வைக்க வேண்டாம். ஓகேவா, இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களோட பசங்களுக்கு வேறு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கும் டைம் வந்து வேஸ்ட்டாக இருக்குது. அப்போ டைம் வேஸ்ட்டாக இருக்குன்னா எங்களுக்கும் நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும், காம்பன்சேஷனுக்கு ரீநீட் கொடுத்துருக்கணும். எங்களுக்கு நீங்கள் ரீநீட் கொடுக்காம விட்டுருக்கீங்க. இவங்க வந்து அந்த கரெக்டான ஆன்சர் கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து ஒரு ஆப்ஷன் கரெக்ட்னு வந்துடும், மற்றவங்க யாருக்குமே மார்க் வராது அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் அதுக்காக இந்த மேம் வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா, 2 இருக்கிறதுனால எதை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது, என்டிஏ வந்து எதை கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்க போகிறாங்கன்னா எங்களுக்கு எப்படி சார் தெரியும், அப்போ எங்களுக்கும் மார்க் கொடுங்கன்னு சொல்லி இவங்க மேபி கேட்கலாம். அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. மற்றபடி இவங்க எல்லாருமே ரீநீட் தான் கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே இருக்க 4-5 லாயர் ரீநீட் கேட்டிருக்காங்க. இவங்க அந்த ஒரு கொஷின் பற்றி மட்டும் பேசுகிறாங்க, இவங்க ரீநீட் கேட்குறாங்க. இவங்க ரீநீட் வச்சா எல்லாருக்கும் வைக்கணும், இல்லை யாருக்குமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேஸ் வந்து மகாராஷ்டிராலேருந்து ரீநீட்டே வேண்டான்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் ரீநீட் வைங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங்கில் தான் என்ன முடிவாகுதுங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் ஹியரிங் அன்னைக்கு நான் வந்து யூடியூப்பில் லைவாக இருப்பேன். என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நான் லைவாக உங்களுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா சட்டுன்னு கேளுங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன்.